ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சம் வந்து இந்த சம் தான். இதில் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சப்போஸ் 1² + 2² + 3² இதை கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆர் இந்த இப்படி கொஸ்டின் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னு ரெண்டு ஸ்டெப்பு. ஒன்று பேசிக் ஸ்டெப்பு, இன்னொன்று இண்டக்டிவ் ஸ்டெப்பு. பேசிக் ஸ்டெப் என்னென்னா, இங்கே வந்து பி ஆஃப் இதை வந்து பி ஆஃப் n எடுத்துக்கணும். ஓகே, இதை மொத்தத்தையும் பி ஆஃப் n எடுத்துக்கணும். இதை மொத்தத்தையும் பி ஆஃப் n எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை மொத்தத்தையும் பி ஆஃப் n எடுத்துக்கணும். பேசிக் ஸ்டெப் என்னென்னா, அதில் வந்து n இருக்க இடத்துல 1 அப்ளை பண்ணணும். அப்போது இங்கே 1 அப்ளை பண்ணணும். தட் இஸ் இங்கே 1² ஈக்குவல் டு இந்த சைடு எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுவும் வந்து ஒன்றா வந்துச்சுன்னா ஸோ பி ஆஃப் 1 ட்ரூ. அதான் பேசிக் ஸ்டெப்பு. பேசிக் ஸ்டெப்பு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபுல் இதையும் வந்து பி ஆஃப் என்னன்னு எடுத்துக்கணும். அடுத்து பி ஆஃப் ஒன்று அப்ளை பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த லாஸ்ட் டேர்மில் 1² போட்டு பார்க்கணும். அதுவும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. பி ஆஃப் 1 ட்ரூ. அடுத்து இண்டக்டிவ் ஸ்டெப். இண்டக்டிவ் ஸ்டெப் என்னன்னா, இந்த பி ஆஃப் என்னென்ன எடுத்ததை வந்து இப்போ பி ஆஃப் கேன்னு எடுத்துக்கணும். பி ஆஃப் கே ட்ரூன்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்போ வந்து என்ன இருந்த இடத்துலனா கேவா மாற்றணும். இங்கே என்ன இருந்ததா, இங்கே கேவா மாற்றணும். இங்கே இதெல்லாம் இருந்ததா, ஸோ இங்கெல்லாம் அதில் வந்து எழுதணும். இண்டக்டிவ் ஸ்டெப்பில் எப்பயுமே எழுதணும். அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. நம்ம பி ஆஃப் கேன்னு ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். அதாவது இதை வந்து ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது எப்படி ட்ரூன்னு எடுத்துக்கிறோம்னா பி ஆஃப் என் வந்து ட்ரூ தான். ஸோ அதனால பி ஆஃப் கே வந்து ட்ரூன்னு நம்மளா எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ வந்து கே ப்ளஸ் ஒன்று வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு சம்மு. ஓகே, கே வந்து ட்ரூன்னு எடுத்துட்டு கே ப்ளஸ் ஒன் வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதே தான் இது எல்லாத்தையும் போடணும். கே இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் கே ப்ளஸ் ஒன் போடணும். இந்த கே ஸ்கொயர் வச்சுக்கணும், ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு போடணும். கே ப்ளஸ் ஒன்னா வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. இப்போ கே ஸ்கொயரோட முடியுதுன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து 5 இங்கே 10 ஸ்கொயரோட முடியுதுன்னா 11 ஸ்கொயர் டேர்மு, அவ்வளோதான். அததான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 10 ஸ்கொயரும் வேணும், 11 ஸ்கொயரும் வேணும். ஸோ கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரு. இங்கே கே இருக்க இடத்துலனா கே ப்ளஸ் ஒன் போடணும், அவ்வளோதான். போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்னன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா, இங்கேருந்து இது வரையும் பார்க்கறதுக்கு எது மாதிரி இருக்கு, மேலே நம்ம சொன்னோம்ல இது மாதிரி இருக்கா, இங்கேருந்து இது வரையும் இருக்கிறது வந்து இதே மாதிரி இருக்கா. ஸோ நம்ம இதை எடுத்துக்கிறோம். இது இன்டு இந்த டேர்ம் மட்டும், அதை வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து எது மாதிரி இருக்குது, பி ஆஃப் கே மாதிரி இருக்கா, அதை எடுத்துக்கிறோம். இன்ட்டு ப்ளஸ், சாரி, ப்ளஸ்ஸு கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இது வந்து இதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கே ப்ளஸ் ஒன்று வந்து அடுத்து வந்து என்னது, கே ப்ளஸ் ஒன்று வந்து காமனாக எடுத்திருக்கேன். இங்கேருந்து கே ப்ளஸ் ஒன் காமனாக எடுத்திருக்கேன். இங்கேயும் கே ப்ளஸ் ஒன்று காமனாக எடுத்திருக்கேன். இங்கே கே ப்ளஸ் ஒன்று காமனாக எடுத்தால் என்ன வரும், இதுவும் இந்த டேர்ம் மீதி வரும். இங்கே காமனாக எடுத்தால் 6k ப்ளஸ் ஒன்று வரும். ஓகே, அடுத்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். 2k ஸ்கொயர், இங்கே ஒரு 6k, இங்கே ஒரு கே 7k வருமா, 7k ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 6. ஓகே, அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். 12 இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வந்து நிற்கும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், அவ்வளோதான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சம். அடுத்து இந்த சம்மு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பி ஆஃப் ஒன்றுன்னு எடுத்துக்கணும். பி ஆஃப் ஒன்று எடுத்தால் இங்கே வந்து 1/2 வரும். ஓகே, அது இங்கே வந்து இங்கே 1/2 தான் வரும் ரைட் ஹேண்ட் சைடும். ஸோ பி ஆஃப் ஒன் பேசிக் ஸ்டெப்பு ப்ரூவ் ஆயிரும். அடுத்து வந்து என்னென்னா, இது எல்லாத்தையும் கேன்னு மாற்றி அதை ட்ரூன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகே,
அடுத்து பி ஆஃப் கே வந்து இந்த இருக்கு. அடுத்து வந்து கே ப்ளஸ் ஒன்னு ட்ரூன்னு அசியூம் பண்ணிப்போம். கே ப்ளஸ் ஒன்னா இந்த டேர்ம் அப்படியே எழுதிடுவோம். அதுக்கு அடுத்த டேர்மையும் ஒன்று சேர்த்துப்போம். ஓகே, சேர்த்துருக்கோமா? அங்கே நீ சேர்க்க மறந்துட்டாலும் சம் எழுதுறப்போ வந்து அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை மட்டும் என்ன பி ஆஃப் கேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை மட்டும் என்னென்ன எடுத்துக்கணும், இந்த ஸ்டெப்புன்னு எடுத்துக்கணும். இங்கே இருக்கிறத மட்டும் இதுதான் ஆன்சர். அப்போ இது ப்ளஸ் இது அதை வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். அதான் எழுதியிருக்கேன் பி ஆஃப் கே. அடுத்து இது எல்சிஎம் எல்சிஎம் எடுத்திருக்கேன். அப்போ கே ப்ளஸ் டூ வந்திருக்கும். இது வந்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்து இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கு, அதை எழுதியிருக்கேன். ஸோ ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் ஆகிடும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்னென்னா இந்த டேர்ம் வந்து டிவிசிபிள் பை த்ரீன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ பேசிக் ஸ்டெப் வந்து பி ஆஃப் ஒன்று வந்து மொதல் வந்து இதில் ஒன்று அப்ளை பண்ணி பார்க்கணும். த்ரீ வந்துருச்சு. ஸோ டிவிசிபிள் பை த்ரீ தான். ஸோ பி ஆஃப் ஒன் ட்ரூ. பேசிக் ஸ்டெப் முடிஞ்சுச்சு. அடுத்து இண்டக்டிவ் ஸ்டெப். இண்டக்டிவ் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இண்டக்டிவ் ஸ்டெப் என்னன்னா பி ஆஃப் கே வந்து ட்ரூன்னு வச்சுக்கணும். அப்போ வந்து பி ஆஃப் கே ட்ரூன்னு வச்சுக்கிட்டோம்னா கே கியூபு ப்ளஸ் டூ கே ஈக்குவல் டு ஈக்குவல் டு த்ரீன்னு வச்சுக்கணும். ஈக்குவல் டு த்ரீ எம்னு வச்சுக்கணும். ஓகே, இந்த ரெண்டையும்